கொஞ்சம் மேல வாங்க. லிவிங் above the life limit. above the life limit. வாழ்க்கை தரத்திலே வாழ வேண்டிய தரத்திற்கு மேலாக ஒரு வாழ்க்கை வாழுவது. ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ஜோம் பண்ணனால நடக்குதுன்னு சொல்லாதீங்க சார். இல்ல சார், அடிக்கடி எனக்கு ஜோம் பண்றது என்ன, ஜோம் பண்ற எல்லாம் நடக்குது. நீங்க ஜோம் பண்றதுக்கும் இந்த யதார்த்தமா ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரெண்டு மேட்ச் ஆயிடுது. அதனால நீங்க கடவுள் கொடுத்தாருன்னு சொல்றீங்க அப்படின்னாராம். யதார்த்தமா நடக்குதா? இவர் சொன்னாராம், அப்படி யதார்த்தமா நடக்குதுன்னா ஜெபிக்கிற எங்களுக்கு அந்த யதார்த்தமா நடக்கிற நிறைய நடக்குது. புரியுதா? யதார்த்தமா நடக்கல, நீங்க கேட்கறதுக்கு தான் கர்த்தர் கொடுக்குறாரு. அவன் யதார்த்தம் சொன்னாலும் அந்த யதார்த்தம் உனக்கு நடக்க மாட்டேங்குது, அது எங்களுக்கு தான் நடக்குது. ஏன்னா we live a transformed life. பைபிள் சொல்லுது, மறுரூபமாகுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை என்பது, இட் இஸ் த லைஃப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அது மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. இத்தகைய வாழ்க்கைக்கான அத்தனை கரையங்களையும் உனக்காக இயேசு கொடுத்திருக்கிறார். இத்தகைய வாழ்க்கைக்கான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் எல்லாம் சொல்லுங்க, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இல்லை விரும்பாட்டி பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. நேற்று நான் ஆசீர்வாதத்தை பேசிட்டு இருந்தேன், பிராண்ட் நியூன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர்ட்ட பிராண்ட் நியூ வாங்கினேன். வெளியூர்லேருந்து ஃபோனை போடல, இதில் வராரு குரூப்பில், நீங்கள் எப்படி பிராண்ட் நியூன்னு பேசலாம்? அப்போ பிராண்ட் நியூ தான் எல்லாம் கேட்டாங்கன்னா என்னதான் ஆகுறது? நான் சொன்னேன், நீங்கள் எதுவும் கையிலேருந்து கொடுக்க போறீங்களான்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அவர் தயாளனா இருக்கிறாரு, நீங்கள் ஏன் வன்கண்ணனா இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனும் ஏறாத கழுதையை கொண்டு வாடான்னாரு. அவரே பிராண்ட் நியூ தான் கேட்டாரு, செகண்ட் ஹேண்ட் கழுதையே வேணாம், பிராண்ட் நியூ சொல்லியிருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்றேன். இல்லை, எத்தனையோ பேர் நீங்க சொல்றதை கேட்டு ஜனங்கள் கேட்டு கிடைக்கலன்னா சோர்ந்துருவாங்களா? மரித்தோரை எழுப்புங்கள் தான் இருக்கு, ஜோமணி எந்திரிக்காட்டி மக்கள் சோர்ந்துருவாங்க. அதனால இனிமே மரித்தோரை எழுப்புங்கள்ன்ற வார்த்தையை பைபிள்ல நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஏசுனா நினைச்சார? என்னைக்காச்சும் நினைக்கலையே. நீ சோர்ந்து போக கூடாது. உனக்கு எது நடக்குமோ அதை நான் எழுதி வைக்கல. எதெல்லாம் நடக்கணுமோ அதை எழுதி வச்சிருக்கிறேன். நடக்கிறதா எழுதி வச்சுக்கிட்டு இருந்தா எங்கிட்டு போறது? நடக்க வேண்டியதை எழுதி வச்சிருக்கிறாரு. நடக்க வேண்டியவைகளில் ஒன்றுதான் மரித்தோரை எழுப்புவது. அப்ப அந்த லெவலுக்கு என்ன கொண்டு வருவாரே ஒழிய ஓ லெவலுக்கு வசனத்தை இறக்க முடியாது. நான் சொன்னேன், எனக்கு பிராண்ட் நியூ கார் வேணும், எனக்கு பிராண்ட் நியூ கார் கொடுத்தாரு. நீ எதை கேட்குறியோ அதை கர்த்தர் உனக்கு தர்றாரு. அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். பைபிள் என்ன சொல்ல? அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். அக்கார்டிங் டு என்ன? அக்கார்டிங் டு யூபிகோ, அக்கார்டிங் டு ஐபிசி 302 இந்த செக்ஷன் படி இவனுக்கு இந்த தண்டனை கொடுங்க. எஸ் நாட்ட வரேன், ஆண்டவர் எனக்கு என்ன தெரிவிங்க? அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த்ன்றாரு. செக்ஷன் நம்பர் ஃபெய்த், அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். ஆமென். ஃபெய்த் லெவல் என்ன? அது லெவல் எதுவோ அதுதான். அப்போ உங்க ஆசீர்வாதத்தை தேவன் நிர்ணயிக்கிறாரு, நீங்க நிர்ணயிக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்ப மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகத்தோட பேட்டனுக்குள்ளேயே தான் போகணும்னு பாக்குறாங்க. இந்த உலகம் பஞ்சத்தில் இருக்கட்டும், நாங்க செழிப்பா தான் இருப்போம். புரியல உங்களுக்கு? உங்க மனசு அந்த லெவலுக்கு வரணும். அதான் பைபிள், அதான் நான் பேச போறேன். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன என்பது. இந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைனா இந்த வேர்ல்டில் இருக்கிற சராசரி வாழ்க்கை தரத்தை விட மேலான ஒரு வாழ்க்கை தரத்தில் வாழ்வது. லிவிங் above the life limit. இதுதான் லைஃப் லிமிட் இருக்கு பாருங்களேன். அந்த லைஃப் லிமிட்டுக்கு மேல வாழ்றது. கொஞ்சம் வாங்கலேன் தயவு செய்து, ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இப்படி பாக்குறீங்க? மிட்டாய்க்காரனை பார்த்த மாதிரி. கொஞ்சம் மேல வாங்க. லிவிங் above the life limit. above the life limit. வாழ்க்கை தரத்திலே வாழ வேண்டிய தரத்திற்கு மேலாக ஒரு வாழ்க்கை வாழுவது. எல்லாம் 60, 70, 100 வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது நம்ம 120, 140 போனோம்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். கையை தட்டு. பார்ப்பேன், உன்னை பார்ப்பேன், உன் பேரனையும் பார்ப்பேன். கையை தட்டி உனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. சதீஷை பார்த்தேன், சதீஷை தூக்கி நான் கொஞ்சிருக்கிறேன் கையில குழந்தையா இருக்கும்போது. நீ சதீஷ் கையில ஒரு குழந்தையோட வரான். நான் சொல்றேன், அந்த குழந்தையோட குழந்தை அவனோட பேரன் வரைக்கும். எத்தனை பேர் நீங்க இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் என் கூட வர விரும்புறீங்க? இடையில ஸ்டாப் வந்துருச்சுன்னு இறங்கிடக்கூடாது இல்லையா?
ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்ல, பவுல் சொல்றாரு, நாம் எல்லோரும் மரிப்பதில்லைன்னா. நம்ம எல்லோரும் மரிப்பதில்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாருமே சாக மாட்டேன்டான்னு இல்லை. சாவோம், ஆனால் எல்லாரும் சாக மாட்டோம். 1-2 பேர் சாகலாம், ஆனால் எல்லாரும் சாக மாட்டோம். அவர் வரும் வரை அவன் சொல்றான், நாம் நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படும். பவுல் பேசுறாரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். அதாவது அவர் வரும்போது இந்த சரீரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருமா. டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவுடனே வேற ஒரு சரீரம் உங்களுக்கு வந்துடும். அந்த சரீரத்தில் நல்லா கவனிங்க, அந்த சரீரத்துக்கு வியாதி வராது, அந்த சரீரத்துக்கு வேதனை இருக்காது. அந்த இடத்துல தான் மறுரூபம்ன்ற வார்த்தை சொல்லப்படுது. அதே வார்த்தை தான் ரோமர்ல பவுல் எழுதுறாரு. இங்க நீங்க மனம் புதிதானா அந்த மறுரூபத்தை நீங்க இங்க அனுபவிக்கலாம். எல்லாருக்கும் இல்ல, ஆமேன்னு சொல்றவங்க வாங்கிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கட்டாயமே கிடையாது, நோ கம்பல்சரி. மறுரூபமாகுங்கள்.